ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. நம்ம இப்போ புதிய சமச்சீர் கல்வியிலேருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியாத சில உலோகங்கள் எவை? காப்பர், சில்வர், குரோமியம். சியூன்றது காப்பர், ஏஜின்றது சில்வர், சிஆர்ன்றது குரோமியம். காரங்கள் எந்த சுவை கொண்டவை? கசப்பு. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது எது? காரங்கள். அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதற்கு மருந்தாக பயன்படுகிறது? வயிற்றுக்கோளாறுக்கு. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படுவது எது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. pHல் உள்ள P என்பது எந்த மொழியில் உள்ள பொட்டன்ஸ் என்ற வார்த்தையை குறிக்கிறது? ஜெர்மன் மொழியை குறிக்கிறது. இதன் பொருள் அதிக ஆற்றல் என்று இதற்கான பொருள். கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உப்பு. சோடியம் குளோரைடு. நம்ம தினசரி வீட்டில் யூஸ் பண்ணுறது. சலவை சோடா என்பது சோடியம் கார்பனேட். இது கடின நீரை மென்னீராக்கவும் கண்ணாடி, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளிலும் பயன்படுகிறது. சமையல் சோடா என்பது சோடியம் பைகார்பனேட். ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும். கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படும் சலவைத்தூள் எது? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுவது எது? பாரிஸ் சாந்து. கால்சியம் சல்ஃபேட், ஹெமிஹைட்ரேட். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் வினை பொருள்களே உப்பு. உலோக கார்பனேட்டுகள், உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் என்ன? நீலம். நானோ வேதியியல் என்பது என்ன? நானோ அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். நானோ என்ற வார்த்தையானது
டேஷ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. அந்த வார்த்தை என்ன? நானோஸ். ஒரு மீட்டரில் மில்லியனில் ஒரு பகுதி என்பதை இது குறிக்கிறது. ஒரு நானோமீட்டர் என்பது 1 இங்கே கொடுத்துருக்க 1,000,000,000 குறிக்கும். அல்லது 10⁻⁹ அப்படின்னும் ஒரு நானோமீட்டரை நம்ம சொல்லலாம். நமக்கு சளி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் சுமார் எத்தனை நானோமீட்டர் விட்டம் கொண்டது? 30 நானோமீட்டர் விட்டம் கொண்டது. ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் என்ன? 0.2 நானோமீட்டர். அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் செயற்கை தோல்களை உருவாக்க பயன்படும் தொழில்நுட்பம். நானோ தொழில்நுட்பம். ட்ரக் என்ற வார்த்தையானது காய்ந்த மூலிகை என்று பொருள்படும் ட்ரக்யூ என்ற டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும். பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையை நாம் எடுத்திருக்கோம், ட்ரக் என்ற வார்த்தையை. மயக்க மருந்தாக பயன்படும் 3 முக்கிய வேதிப்பொருள்கள் என்ன? நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், ஈத்தர். நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு பயன்படுவது எது? புரைத்தடுப்பான்கள். அயோடோஃபார்ம், ஃபீனால் கரைசல் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு புரைத்தடுப்பான்கள் ஆகும். இதெல்லாம் புரைத்தடுப்பான்கள் ஆகும். நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.